ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எல்லாமே வந்து ஒரு அடையாளம். எனக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அடையாளத்துக்கு தான். சும்மா ஆ, சாமி கும்பிட்டா வந்து யாருமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அடையாளம் தேவை. அடையாளம் இருந்தால் மட்டும்தான் இவன் வந்து இந்த சாமியை கும்பிட்றான், அந்த சாமியை கும்பிட்றான் அப்படிம்பாங்க. அதனால் இது ஒரு அடையாளத்துக்காண்டி தான் போடுறது. ஆனால் வந்து உள்ளம் வந்து அந்த பக்தி மயமாகணும். உள்ளம் பக்தி மயமாக ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு நம்மளை வந்து ஒரு இந்த பிரபஞ்சம் வந்து ஒன்று நம்மளை வந்து வழி நடத்தும். அது நம்ம நம்ம நினச்ச டைம்லலாம் வந்து நம்ம வந்து சாமி கும்பிடவோ சாமி கும்பிட்ற மாதிரி முழுக்கவோ இருக்கவும் முடியாது. அது ஒரு வகையான ஒரு ஆற்றல் வந்து நம்ம உடம்புல பாயும். நம்மளோட மற்ற பாஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளோட மற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது. அப்போ வந்து நம்ம வந்து முழு சிந்தனையோடு இதே ஒரே எண்ணத்தோடு இருக்கணும்னு அது வந்து நம்மளை வழி நடத்தும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு அடையாளம், இது வந்து ஒரு அடையாளம், நம்மளோட அடையாளம். அப்போ நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடையாளம் வந்த உடனேயும் வேறு சிந்தனைகள் எதுவுமே இருக்காது. அதனால தான் இந்த விபூதி பூசுறது, இந்த உத்திராட்சி அணியிறது. அதனால் இதை பார்த்த உடனேயும் இது ரொம்ப ஏதோ வித்தியாசமாக இருக்குது, இது வந்து இது ஒரு நடிப்புக்காக, ஒரு போலியான ஒரு ஏமாற்று வேலை. இதனால் எனக்கு இது போடுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் யோசிக்க தான் செய்வேன். நமக்கு இதுக்குள்ளே எதுக்கு அடையாளம், நமக்கு தான் உள்ளுக்குள்ளேயே அடையாளம் இருக்க, நம்ம இதுக்கு வெளி அடையாளத்தை நம்ம பார்க்கணும். உயிருக்கு இந்த உடம்பு தேவைப்படுது, நம்மளோட அந்த ஆத்ம சக்திக்கு எதுக்கு நமக்கு வந்து இது ஒரு அடையாளம் தேவை. அந்த ஆத்ம சக்தி நம்மகிட்ட இருந்தால் தான் அது போதுமே, நமக்கு எதுக்கு இந்த அடையாளம் நினைப்பேன். ஆனால் இது போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு திருப்தி இருக்குது. இந்த ஒரு கோவிலுக்கு போகிறாங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு விதமான வேஷ்டி அணிஞ்சிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அடையாளம் தான். அதுபோல் இது ஒரு அடையாளம். அதனால் வந்து எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு தியானம் பண்ண போகிறேன். நான் அடிக்கடி செய்வேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும்னு எனக்குள்ளே தோணியிருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி தியானம் பண்ண போகிறேன். நான் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா காரணம் என்னென்னா, என்ன ஒன்று வழி நடத்திட்டு இருக்கு. அது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, அளவில்லாத ஒரு சொத்து மாதிரி. அது அந்த பணம், காரு, பங்களம் எல்லாமே கிடச்சிரும். இது வந்து அவ்வளோ சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. அது ஒரு பொக்கிஷமாக எனக்கு கிடச்சிருக்குன்றதுனால தான் என்னால் வந்து எதையுமே வந்து அதை விட எனக்கு வந்து வேறு எதுவுமே பெருசாக தெரியல. அதனால் எனக்கு வந்து கவலையும் இல்லை. ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு, காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்லணும். எல்லோரும் ஒரு வழியில் வாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ தனியாக வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இல்லை. எல்லோரும் என்னப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கணும் தான். உள்ள வந்து வெளியில் வந்து பணம் இல்லாமல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் வந்து வெளித்தோற்றமாக விட்டுறணும். உள்மனம் ஒன்று ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்தில் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் வர்றதுக்குள்ளெல்லாம் நம்மளோட உள்ளம் வந்து அப்படியே பரவசமான ஒரு நினைவில் என்ன ஆற்றலில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவான எனர்ஜியாக ஒரு மேக்னெட் பவர் மாதிரி நம்மளை வந்து இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு உணர்வு வரும்போது தான் யாராலையும் சாதாரணமாக இருக்க முடியாது. எல்லாமே பெருசாக நமக்கு ஏதோ ஒன்று பெரிய பாக்கியம் ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னு கூட்டமாக சுற்றிக்கிட்டு, கூட்டமாக ஆளை தேடிக்கிட்டு, ஒவ்வொரு கோயில்களாக போயிட்டு, நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுவாங்க. அது பெரிய ஆளுன்னு காட்டக்கூடாது. தன்மையோடு இருக்கணும். அது நமக்குள்ள ஆற்றல் நமக்குள்ளே ஒரு பொங்கல் மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பொங்கல் மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதில் உள்ள நமக்கு அந்த சுவையை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும். என்றைக்கு நமக்கு பிறவி காலம் முடியுதோ அன்னைக்கு அந்த உயிர் சக்தியானது ஆத்ம சக்தியோடு இணைஞ்சு அன்னைக்கு நமக்கு வந்து என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். அன்னைக்கு டைமுக்கு வந்து அது எப்படி நடக்குன்றது தெரியாது. ஆனால் அன்னைக்கு இப்போ இந்த பிறவியில் வந்து இது முடியும் போது அது முடிகிற சூழ்நிலையில் நல்ல பெரிய லெவலில் இருக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே உள்ள உணர்வை வச்சு நான் தான் நினச்சிருக்கேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. யாருக்கும் அது புரியவும் செய்யாது. ஏதோ பைத்தியம் மாதிரி தெரியும். ஏதோ பேசுகிற மாதிரி, ஏதோ பைத்தியம் மாதிரி அப்படி தான் தெரியும். யாருக்கும் அந்த இதெல்லாம் அது எல்லாருக்கும் உணர்ந்தால் தான் தெரியும். அந்த உணராதவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதை பற்றியே. ஒருத்தனுக்கு சோறு ஒரு 10 நாளாக சோறு திங்காதவன்கிட்ட போயிட்டு கட்டுக்கட்டாக உள்ள பணத்தை கொண்டு போய் அவன் முன்னால் வச்சு எண்ணுனா அவனுக்கு அந்த ஆசை வருமா? சொல்லுங்கள். சாப்பாடு 10 நாளாக சாப்பிடாதவனுக்கு
கட்டுக்கட்டான பணத்தை கொண்டு போய் அந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அது போல தான் நான் பேசுகிறது. இப்போ உங்களோட உணர்வுகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது நான் பேசும்போது பைத்தியமாக தெரியும். அந்த வயிறு பசி உள்ளவனுக்கு சோறு இருந்தால் மட்டும்தான் அது அவனுக்கு வந்து திருப்தி அடைய முடியும். சாப்பாடு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறவன்ட்ட அந்த பணத்தை கொண்டு கொடுத்தா பணத்தை எண்ணுனா அதோட மேலே ஆசை வரும். வயிறு பசியில் இருக்கிறவனுக்கு அந்த பணத்தோட ஆசை வருமா? அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வந்து பெரிய லெவலில் இருக்கும்போது வெளியில் இருக்கிற எல்லா விஷயத்து மேலேயும் நாட்டமே வராது. எதை பார்த்தாலும் சகஜமாக தெரியும், அது பெருசாகவே தெரியாது. அதாவது அவங்கவுங்களுக்கு உள்ள விருப்பத்தில் அது அவங்களுக்கு பெருசாக தெரியும். இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் வந்து சொல்லி என்ன பலன் என்ன பயன் இருக்குன்றது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏதோ சொல்லணும், அவ்வளோதான்.